ஹலோ, டேய் எங்கடா இருக்க? நான் கிளம்பிட்டேன், இன்னும் 10 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன். மறக்காமல் டம்மு பாக்கெட் வாங்கி வச்சிரு. ஓகேவா? வச்சிடுறேன், பாய். உன்னதான் பைக்ல இருந்து முதல்ல கீழே இறங்கி வா. என்ன ஏதோ சத்தம் கேட்குது? யார் கூப்பிட்டது? அப்படியே நேரா வா. யார் கூப்பிட்டது? கீழே பாரியா. நாய் பேசுதா? கண்ட நாயெல்லாம் பேசுது, நாங்க பேசக்கூடாதா? நீ யார சொல்ற? பொதுவா சொன்னேன். நான் ஒரு ஸ்பெஷல் டாக், அதனால தான் என்னால பேச முடியுது. உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரியா? ரொம்ப பசிக்குது, ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி போட்டு போலாம்ல எனக்கு. நான் அதுக்கு வாங்கி தரணும்? நாய்னாவே எனக்கு பிடிக்காது, உனக்கு எதுக்கு நான் வாங்கி தரணும்? உனக்கு ஏன் நாய்னாலே பிடிக்க மாட்டேங்குது? பின்ன போகிறவன்லாம் லொல்லு லொல்லுன்னு குலைச்சின்னு, பைக்கில் போகிறவன்லாம் தொத்தின்னு, இதெல்லாம் பார்த்தாவே பிடிக்க மாட்டேங்குது. ஏன் உன் ஃப்ரெண்டு கூட தான் உங்ககிட்ட காசு ஏமாத்தனா? நீ அதெல்லாம் மறந்துட்டு இப்ப இழிச்சுக்கிட்டே பேசல? அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும். ரொம்ப மோசமான துரோகம் பாவம்லாம் செய்யற மனுஷங்களை விட ஒரு பாக்கெட் பிஸ்கெட் பாக்கெட்டுக்கு வாழாட்டின்னு உங்களுக்கு விசுவாசமா வரோம்ல. நாங்க உனக்கு கேவலமா தெரிஞ்சோம்னா மாற வேண்டியது நாங்கல்ல, யாருன்னு நீயே தெரிஞ்சுக்கோ. நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான். நீ பிஸ்கட் தானே கேட்ட, இது வாங்கிட்டு வரேன். சரியா? நீ எனக்கு எதுவும் பண்ண வேண்டாம், எல்லாருக்கும் உதவி பண்ணாலும் எனக்கு பண்ண மாதிரி. நீ எனக்கு எதுவும் பண்ண வேண்டாம், எல்லாருக்கும் உதவி பண்ணாலும் எனக்கு பண்ண மாதிரி. அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இந்த வாயில்லா ஜீவன்களுக்கு உதவுறதுக்காக அந்த நாய் ரூபத்தில் வந்தது யாருன்னு. வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ தேவையில்லாத செலவுலாம் பண்ணுறோம். அந்த செலவை வச்சு இந்த வாயில்லா ஜீவன்களோட பசி ஆத்தனா, துரோகன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாத ஒரு நண்பன் உங்களுக்கு கிடைப்பான்.